வணக்கம்ங்க. பருப்பு பொடி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு உளுத்தம் பருப்பு, பைத்தம் பருப்பு, துவரம் பருப்பு 3த்தையும் ஒரு சம அளவு ஒரு சின்ன டம்ளரில் எடுத்துக்கினேன். 3த்தையும் நல்ல பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்து, அது பொன்னிறமாக மாறி வறுபட்டு வரும்போது நல்ல வாசனை வரும் 3 பருப்புமே. ஸோ அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வறுத்து எடுத்தால் போதும். அதுக்கடுத்து மிளகாய் வத்தல் ஒரு 8 போல் எடுத்துக்கினேன். அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 போல் மிளகு, இதையும் சேர்த்து இது கூட நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 3 போல் லவங்கப்பூ இதையும் சேர்த்து எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃப்ரை பண்ணி அதோடையே சேர்த்துக்கினேன். அதுக்கடுத்து பச்சை கருவேப்பிலையை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு அதையும் நல்லா வறுத்து இதோடு சேர்த்துட்டு, இது கூட ஒரு சின்ன கோழி குண்டு அளவு புளி, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா நொய்யாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, பருப்பு பொடி ரெடி. அரைச்சி எடுக்கிறப்பவே அவ்வளோ வாசனையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பொடி இருக்குது. இது சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.